வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் சுக்குமல்லி காப்பி தான் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சுக்கு 50 கிராம் சுக்கு, 1 டீஸ்பூன் மிளகு, 6 ஏலக்காய். இது திப்பிலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மருந்து கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இது சளிக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்களுக்கெல்லாம், பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நாட்டு மருந்து வாய் வேளாங்கொட்டை, அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுவாங்க. அதுதான் இது சளி பிடிக்காத இருக்கிறதுக்கு தான் இந்த திப்பிலி இந்த மாதிரி விற்கும். அதை வாங்கிக்க. இது போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி போடணுன்னா சளியெல்லாம் எடுக்கும். அதுக்காக தான் நான் இதை போடுறேன். ஆனால் இவ்வளோ போடக்கூடாது. மல்லி எடுத்திருக்கேன். மல்லி 50 சுக்குன்னா 50 மல்லி. இந்த சுக்குமல்லி காப்பியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சுக்கு தோல் இருக்குது லைட்டாக இதில் மேலே. அந்த தோலை சீவி எடுத்துடணும். இது சீவி எடுத்துட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்து செய்யணும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தோல்லாம் சீவிட்டு எடுத்துட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு தட்டிக்கணும். அது நான் இந்த கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இது பனவெல்லம். இந்த பனவெல்லத்தை போட்டு தான் அந்த காஃபி எப்படி செய்யறதுன்றதையும் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இதுதான் பனவெல்லம். பனவெல்லம் பனங்கல்கண்டும் இருக்குது, பனவெல்லமும் இருக்குது. எதை வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பனவெல்லம் தான் சேர்த்துக்க போகிறேன். இது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் கூட செய்து காமிக்க போகிறேன். இந்த இதை முழுசாகவே வறுக்க முடியாது. தட்டி எடுத்துக்கலாம். இடிகளில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த மல்லியை வறுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு பொன்னிறம், ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதும் இதை வறுபடுறதுக்கு. மல்லி வறுபட்டுடுது, லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது அந்த காஃபி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது போதும் இந்த இது பண்ணது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுலேயே இந்த சுக்கை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே வறுத்துக்கலாம். இது வறுபட்டுடுது. இதையும் அந்த மல்லி கூடவே சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நேரம் மாறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவு தான் இருக்கணும். இது இருந்தாலே போதும். இப்போ இந்த ஏலக்காய், 6 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மல்லி மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். திப்பிலி இவ்வளோ போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி 2 போட்டுக்கலாம், 2-3 போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இல்லைன்னாலும் நீங்கள் இதை வரைக்கும் மிளகு, சுக்கு, மல்லி, ஏலக்காய் மட்டும் கூட போட்டு நீங்கள் வரக்காப்பி செய்யலாம். இதுவும் வறுபட்டுடுது. இதையும் எடுத்து அது கூட சேர்த்து போட்டு ஆற வச்சு நம்ம பவுடராக நுணுக்கிக்கலாம். மிளகு வாசனை வருது. அந்த வறுபடும் போதே லைட்டாக வாசனை வரும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம நிறுத்திக்கலாம். இதை ஆற வச்சு பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சுடுவோம். எல்லாம் ஆறிடுது. இதுவாக ஃப்ரையாக அப்படியே அரைச்சிப்போம் பவுடராக. பவுடரை நைஸாக அரைச்சிட்டோம். இப்படி தான் இருக்கும். வரக்காப்பி எப்படி செய்யறதுன்றதும் காட்டுறேன் நான். இந்த வரக்காப்பிக்கு இந்த ஒரு கப்பில் நம்ம எடுத்துக்கிறோன்னா, 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 3/4 கப்பு வரைக்கும் வச்சுக்கலாம். நாம் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். நாம் 1 கப்பு, 2 கப்பு. ஏன்னா வரக்காப்பியும் ஒன்று போட்டு காட்டுறேன், பால் ஊற்றி சேர்த்தும் இதில்
செய்து காமிக்கிறேன் நான். ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, பெரியவங்கன்னா வர காப்பி சாப்பிட்ருவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வர காப்பின்னா குடிக்கிறதுக்கே பயப்படுங்க. அதனால் பால் ஊற்றி காஃபின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் இந்த 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இந்த 2 கிளாஸ் கொதிக்கிட்டோம் தண்ணி. இந்த அடுப்பில் பால் கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன். தண்ணி கொதி வருது. இப்போ இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தான் இதை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இதுலேயே இந்த பனை வெல்லம் இருக்குங்களா, அதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு கொதிக்க வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சில பேருக்கு கம்மியாக கேட்பாங்க, சில பேர் அதிகமாகவே கேட்பாங்க. பனை வெல்லம் போட்டு குடித்தோம்னா இந்த சளி, இருமல், அப்புறம் இந்த வாய்வு தொல்லை, இந்த இதெல்லாம் போட்டு குடித்தோம்னா வாய்வு தொல்லை இருக்காது. கபம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் பாருங்கள். அவங்க உடம்பு வலி, தலைவலி, இதுக்கெல்லாம் இதை போட்டு குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு பெரியவங்களா இருந்தால் டெய்லியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு குடிக்கலாம். 1 விட்டு 1 நாள் குடிக்கலாம். பசங்களுக்கு வாரத்துக்கு 1 முறை சனிக்கிழமையில் கொடுங்க, இல்லாட்டின்னா வியாழக்கிழமையில் கொடுங்க. ஒரு காஃபி மாதிரி போட்டு கொடுத்துடலாம். பெரியவங்களா இருந்தால் பால் சேர்க்காத கொடுக்கலாம். சின்ன பசங்களாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் அது எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். நான் இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. இப்போது 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் வந்துடுது பாருங்கள். ரெடி ஆகிடுது. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். வர காஃபி ரெடி ஆகிடுது. பால் சேர்த்து செய்யும்போது இதில் அப்படியே பால் போட்டுக்கலாம். இந்த காஃபியை பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை குடிக்கலாம். வாரத்துக்கு 3 நாள் பெரியவங்க எடுத்துக்கலாம். டெய்லியே கூட குடிக்கலாம். குடிக்க முடியாதவங்க வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் கொடுங்க. இது உடம்பு நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும். முக்கியமாக சளி பிடிக்காது. குளிர் நாள் இப்போ வர்றது மழை காலம், வெயில், குளிர் நாளுங்களா, இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே ஜலதோஷம் பிடிச்சா அதுக்கு எப்படி பால் கொடுக்கலான்றதையும் நான் காமிக்கிறேன். இந்த இதை வந்து வரக்காப்பி, இது வரப்பால், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுத்து பசங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பால் இருந்தது இல்லையா, அதுலேயே பூண்டு பால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பூண்டு பால் வந்து ஜலதோஷம் பிடிச்சதும் அவங்களுக்கு தும்முனும் இருமுனுமா வரும். அதை அடக்கிறதுக்காக இது இந்த மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரி பாலை காய்ச்சிட்டோம். உங்களுக்கு யாருக்கு போட்டு கொடுக்கணும்னீங்கன்னா 1 கிளாஸ் பாலுக்கு ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிட்டு பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா அது அப்படியே திக்காகும். அந்த பால் கொதிக்க வச்சுட்டு இது வந்து ஜலதோஷம் பிடிக்கிறப்ப இதில் ஒரு 5 மிளகு இருக்குது பாருங்கள். 5 மிளகு, 3 பல்லு பூண்டு, 1 சிட்டிகை, ரொம்ப இல்லை 1 சிட்டிகை பாருங்கள், 1 சிட்டிகை தான் போடுறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படியே நல்லா கொதி வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கொதி விடுங்க. இந்த பூண்டு இதுலேயே வெந்துடும். அந்த பக்குவத்துக்கு வரணும். சீசன் மாறும்போதெல்லாம் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஜலதோஷம் பிடிக்கும் அந்த சீசனுக்கு. அப்போ அந்த ஜலதோஷத்துக்கு தும்மிகிட்டே இருப்பாங்க. தும்மிகிட்டே இருந்துட்டு மூக்குலேருந்து நீராக அப்படியே வரும் சளி. அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நைட்டில் இந்த பாலை இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இருமலும் வராது. அதுக்கடுத்து போகிற இருமலும் வராது. அந்த சளியும் வந்து நீர்ச்சளி மாதிரி அந்த மாதிரி அது அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கு தான் அந்த பூண்டு பால் கொடுக்கறது. பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இதை வந்து ஒரு 3 வேளை கொடுக்கணும். 1 நாள் விட்டு 1 நாள் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா
3 நாள் கண்டினியூவாக கொடுத்துட்டு விட்டுடுங்க. கண்டினியூவாக டெய்லி கொடுக்கக்கூடாது. 3 நாள் கொடுக்கணும். விருந்தும் மருந்தும் 3 வேளைன்னுவாங்க. அந்த 3 நாள் தான் கொடுக்கணும். டெய்லி கொடுத்தா இந்த தொண்டையெல்லாம் வெந்துடும். அதுக்காக அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நல்லா திக்காய் கொதி வந்துடுது. இப்போ அந்த பூண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நசுங்கும் அப்படியே. அந்த மாதிரி நசுங்குச்சின்னா நல்லா வெந்துடுது. பால் நல்லா திக்காக இருக்குதா. இப்போது இந்த பனங்கல்கண்டு இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்க என்ன அப்படியே கொடுக்கலாங்க. சின்ன பிள்ளைங்க தான் குடிக்காதுங்க. ஆனாலும் இந்த பனங்கல்கண்டு தான் அந்த இருமலையும் சளியும் எடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்குங்க. இறக்கும்போது தான் போடணும். அதை முன்னாடியே போடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்க பூண்டு பால் நல்லா திக்கா. அது வேகிறதுக்கும் சரியா இருக்கும். வெறும் பாலை வச்சிங்கன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால பாதி தண்ணி பாதி பால். இப்போ நான் இதை 2 விதம் செய்திருக்கேன். வர காப்பி வரப்பால் இது 2த்தையும் செய்திருக்கேன். இது பசங்களுக்கு கொடுங்க, இது பெரியவங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். இது ஜலதோஷம் பிடிச்சவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தையா இருந்தாலும் இந்த மாதிரி பால் பூண்டு பால் செய்து கொடுக்கலாம். நான் 2 விதம் செய்து காட்டிருக்கேன். இந்த சீசனில் உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. இது நாம் எப்போதுமே சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. டீ காஃபி குடிக்காமல் இந்த மாதிரி குடிக்கலாம். அதனால் இதையும் செய்து கொடுங்க. இந்த காஃபியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜெயாஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்.